அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2 ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் 2023 கேட்டால் ஃபுல் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ ஸ்டே போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா பாருங்கள், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த காணொலியில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய அதை பேலன்ஸ் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 145 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறீங்க, போய் பாருங்கள், பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் புதிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் தான் தங்க நாணயங்கள் லக்ஷ்மி மற்றும் கங்கை உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து சந்திரகுப்தா 2 கிடையாது. அதே மாதிரி சந்திரகுப்தா 1 இருப்பார், சந்திரகுப்தா 2 இருப்பார். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் ஒரே ஒரு நேம் மட்டும் தான் குப்த அரசர்கள்லாம் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று பாருங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அணுகுமுறையால் இந்தியா சிறுதொழில் அழிந்தது. 1833ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது. ரைட்டு, ரெண்டுமே ரைட்டு தான். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்போது தடையில்லா வாணிப கொள்கையை அறிவித்தது அப்படின்னா 1833. அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டையே இது. ஜெயின் சார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? நம்ம சென்னையில் இருக்குது. டேவிட் கோட்டை, ஜெயின் டேவிட் கோட்டை மற்றும் ஜெயின் வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது? ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னாவே அது அரிக்காமேடு தான். மலிந்த பன்காவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார்? நாகசேனர் அப்படின்றவர் வந்து இந்த மலிந்த பன்கா அப்படின்ற இதை எழுதியிருப்பார். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழூர் அப்படின்னாவே எங்கள் நம்ம சேரர்களுடைய தொடர்புடையது. ஸோ 8 அரசர்களை பற்றிய தகவல்களை புகழூர் கல்வெட்டு வந்து குறிப்பிடும். எந்த இணைகள் சரியாக பொருந்துகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஹித்மத் உத்தவுல்லா கல்லறை, அதாவது நூர்ஜஹானோட கல்லறை. சாம்பலில் உள்ள மசூதி அது வந்து பாபரோடையது. ஜும்மா மசூதி வந்து ஷாஜஹானோடையது. ஸோ அவுரங்கசீப்போட மசூதி வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் 4வது மட்டும் பொருந்தாது. மற்ற 3 இணைகளும் வந்து சரியாக பொருந்தி உள்ளது. கூற்று பாருங்கள். 1799 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படையெடுப்பு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. படையெடுப்புக்கு இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழிகளாகவும் இருந்தன. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ அதற்கான சரியான விளக்கமும் அதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். கூற்று பாருங்கள். சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லை. ஸோ ஏ சரி. உலோக நாணயங்களை பயன்படுத்தலை, ஆனால் உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு தான் அந்த செம்பு சிலையெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அதை உருவாக்கும் தொழில்நுட்பம் இருந்துச்சு, ஆனால் உலோக நாணயங்களை பயன்படுத்தலை. இரும்பு பற்றிய பயன்பாடு அவங்களுக்கு தெரியாது. கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அரச்சலூரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை தேச இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஸ்ராய் அடில் அப்படின்ற இடத்துக்கு அவங்க விற்பனை செய்யும் பொருளை வந்து அலாவுதீன் கில்ஜி அவர் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டு அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட விற்பனை செய்ய முடியும். ஓகேங்களா? விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டியவர் யார் அப்படின்னா 2ஆம் புக்கர் அப்படின்றவர் வந்து கட்டியிருப்பார். துங்கபத்ரா நதி மேல் ஆற்றில் வந்து ஒரு பெரிய அணையை வந்து யார்? 2ஆம் புக்கர் வந்து கட்டியிருப்பார். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபுல் காசிம் நம்கின் முன்ஷாத் நம்கின் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். இனயத்துல்லா கான் அப்படின்றது கலிமத் தயகத் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இது 2 வந்து தவறானது. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னா ஜெய்சிங். ஓகேங்களா? ஸோ அப்போ புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் நடந்திருக்கும்? சிவாஜிக்கும் ஜெய்சிங் அப்படின்ற மன்னருக்கும் நடைபெற்றிருக்கும்.
புரந்தர் உடன்படிக்கை. விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது, தவறானது. கடல் வர்த்தகத்தை அவங்க பெருசாக பண்ணாங்க. புகழ்பெற்ற பெய்ர்சின் தூதுவர் அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசபைக்கு அழைத்தார். ஓகேங்களா. விஜயநகர பேரரசு 1ஆம் ஹரிகரால் நிறுவப்பட்டது. ரைட்டு. விஜயநகர படைகள் பாமணி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ வந்து 2ம் 3ம் சரியானது, முதல் 1ம் 4 தவறானது. பின்வருவொன்றில் தவறான கருத்தை குறிப்பிடுக. தவறான கருத்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம் தான். சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறையை பின்பற்றினார்கள். அளவை முறை தெரியும்ல, 6, 12, 32 அந்த மாதிரி அளவை முறையை அதிகமாக பின்பற்றினா. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர். ஸோ இது தவறானது. இரும்பை பற்றி அவங்களுக்கு, இரும்பு மற்றும் தகரம் இது 2ஐ பற்றி அவர்களுக்கு அறிவு கிடையாது. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயர் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை அளித்தது. இதனை கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் மூன் அப்படின்றவர். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதியார் நம்ம ராஜாராம் மோகன் ராய். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் பாருங்கள் 1, 2 மட்டும் சரியானது. அது கர்னல் மாக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு மருது சகோதரர்களோட போர் புரிஞ்சிருப்பார். ஆட்சியர் WC ஜாக்சன் கட்டபொம்மனோட போர் புரிஞ்சிருப்பார். கர்னல் அக்னியூ, கர்னல் லின்னக்ஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகத்தில் வந்து ஈடுபட்டிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோபால் நாயக்கர் கூடயோ வேலு நாச்சியார் கூடயோ சண்டை போடலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் குப்தர் கலையில் தவறாக குறிப்பை தேர்ந்தெடுக்க. பின்வரும் குப்தர்களில் தவறான குறிப்பை தேர்ந்தெடுக்கின்றாங்க. குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள். ரைட்டு. அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது. ரைட்டு. நிர்வாணம் அங்கே முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. ரைட்டு. மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்ததில்லை. மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தவர்களாக தான் யார் இருந்திருப்பா? குப்தர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் 4 மட்டும் தவறானது, 1, 2, 3 சரியானது. பின்வரும் கூற்றை கவனி. வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகள்வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்டு. மகள்வரி முறை 1833ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ 1833ஆம் ஆண்டு தான் மகள்வரி முறை தோற்றுவிக்கப்பட்டது. அதே மாதிரி தடையில்லா வாணிப கொள்கையும் எப்போ வருது? 1833 தான் வருது. ஓகேங்களா. சிங் பண்ணி நான் வச்சுக்கோங்க. மகள்வாரி முறையில் அரசாங்கமே நிலத்தின் சொந்தக்காரர் கிடையாது. அதாவது நிலத்தை இப்போ உழுபவரே நிலத்தின் சொந்தக்காரராக இருப்பார். மகள்வரி முறையில் தான் அதாவது இந்த நிலம் எனக்கு சொந்தமானது அப்படின்ற எண்ணத்தோடு உலர்றதுக்காக, அதாவது தன்னுடைய வீடாக இருந்தால் தான் தன்னால் நல்லா செயல்பட முடியும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலம் அதாவது அந்த உழுபுவார் இல்லைங்களா, அவருக்கே சொந்தமானது. ஸோ முதல்ல நிலம் யாருடைய ஆட்சி காலத்தில் உழுபூர் சொந்தமாக வந்தது அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் தான். மகள்வரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. கரெக்டு. ஸோ இதில் வந்து இது மட்டும் தவறானது, மற்ற எல்லாமே சரியானது. ஓகேங்களா. ஸோ எது வரைக்கும் அவங்க நிலத்தை வச்சுருக்காங்கன்னா அவங்க வரி கட்டுற வரைக்கும் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது. காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா காகர் அப்படின்ற ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. குதுபுதீன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? அவர்தான் இந்தியாவில் துருக்கி ஆதிக்கத்தின் உண்மையாக நிறுவினார். ரைட்டு. அவர் தான் 40 குழுவை ஏற்படுத்தினார். இல்லை, அவர் இல்லை, பால்பன் வந்து ஏற்படுத்தியிருப்பார். அவர் குதுப்பினர் கட்டிடத்தின் கட்டிடப்பணியை தொடங்கினார். ரைட்டு. அப்போ 1, 3 ரைட்டு, 2 வந்து தவறானது. ஓகேங்களா. கூற்றம் மற்றும் காரணம். அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார். ரைட்டு. இந்த முறை ஈரானிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. 2வது தவறானது. ஸோ வந்து முதல் அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினா முகலாயர்கள் பயன்பற்றிய முறை எது அப்படின்னா மன்சப்தாரி முறை. இது நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. விஜயநகரம் நகரத்தின் சுற்றளவு 60 மைல் என்று குறிப்பிடும் வெளிநாட்டு பயணி நிக்கோலா காண்டி அப்படின்றவர். நிக்கோலா காண்டி அப்படின்னு விஜயநகர சுற்றளவு எவ்வளோ? 60 மைல் அப்படின்ற. ஸோ 60 மைலுக்குள்ளே விஜயநகரம் ஃபுல்லாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய வர்த்தகர்கள் பர்மாவிலிருந்து இந்தோனேஷியா வரை பயணம் செய்த பகுதிக்கு தேஸ் என்று பெயர். அதாவது இந்திய வணிகர்கள் பர்மாவிலிருந்து இந்தோனேஷியா வரை பயணம் செய்த பகுதிக்கு ஸ்வர்ண பூமி அப்படின்னு பெயர். தவறான கூற்றை தேர்வு செய்க. தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைமுறையிலிருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டை அரண்களுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பரின் அரசவையில் மிகவும் பிரபலமான எழுதுபவர் முகமது ஹுசைனை காஷ்மீரி ஆவார். அவருக்கு தேஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஜாரின் கலம் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க.
சிவாஜியின் வாரிசுகளை சரியாக காலவரிசைப்படுத்துக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யார், சம்பாஜி. சம்பாஜி அவருடைய டைரக்ட் ஃபஸ்ட்டு பையன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தா முதலாம் ராஜாராம், அடுத்து வந்து பார்த்தோம்னா இரண்டாம் சிவாஜி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ஷாஜி, அடுத்து வந்து பார்த்தோம்னா ராம் ராஜா அப்படின்றவர். திவான் இ கோஹி என்ற விவசாயத்துறையை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். திவான் இ கோஹி அப்படின்றது எதை குறிக்கிறது, விவசாயத்துறையை குறிக்கிறது. அதை ஏற்படுத்தியவர் யார், முகமது பின் துக்ளக். குப்த கால இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும். பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலை சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு, அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியவை இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா. அடுத்து ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தில் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பான்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்டுகாய் அப்படின்றது. கிபி 1425 வரை பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது குல்பார்க். ஸோ குல்பர்கா அப்படின்றது வந்து 1425 வரைக்கும் பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது. ஓகேங்களா. அப்போ குல்பர்கா அப்படின்றது எந்த ஆண்டு வரைக்கும் பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது அப்படின்னா 1425. கிபி 2ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தின் தேஸ் நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. வாத் நகர் அப்படின்ற இடத்துல வந்து கிபி 2ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயம் வந்து குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் தேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரமஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஹேமு அப்படின்றவர். தேஸ் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். பீர்பால் மட்டும்தான் என்ன பண்ணுவார், அக்பரின் தீன் இலாகி அப்படின்ற மத கொள்கையை ஏற்றுக்கொள்வார். ஈஸ்வர் சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை தேஸ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது. சம்பத் பிரபாகர் அப்படின்ற பத்திரிகை வந்து அதுக்கு நிறையா புகழ்பெற்ற எழுத்தாளர்களுக்கு பயிற்சி களமாக இருந்திருக்கு. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் வந்து கூறியிருப்பார். முன்னாள் முதல் பிரதமர். பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக. நவ சகசங்க சரிதா அப்படின்றவர் தான் பரமார பேரரசின் அரசவை கவிஞர். எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல. ஓகே. பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விடவும் மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். ஒவ்வொரு தொடக்காரரும் பாணானி இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றன. ஸோ ரெண்டுமே வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். பின்வரும் தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா பிஎன்சி. தலரா அப்படின்றது கண்காணிப்பாளர், அதே மாதிரி வந்து பேகாரா அப்படின்றது காவலாளி. ஸோ இது ரெண்டும் தவறானது. ஸோ இது ரெண்டும் சரியானது. காவல்கார் அப்படின்னா போலீஸ் அதிகாரி, சேனோடோயோவா அப்படின்னா கிராம கணக்காளர் அப்படின்றது. கீழே குறிப்பிடவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஸோ 1, 2, 4 மட்டும் சரியானது, 3 மட்டும் தவறானது. ஓகேங்களா. போர்ட்டிட் அப்படின்னா சலிசா, ரசிய பேகம் ருக்னுதீன், பால்பன் அப்படின்றது பாரட்டிஸ். ஸோ இது எது பேஸ் பண்ணி வருதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேது. ஓகே. திவான் ஐ ஆரிஸ் அப்படின்றது நிதி அமைச்சர் அப்படி. ஸோ இது மட்டும் தவறானது அப்படின்னு சொல்லி வருது. வரலாற்று ஆசிரியர்கள் புத்தகங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பர்னி அப்படின்றவர் தரிக்-இ ஹிந்த் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். மின்காஜ் சிராஜ் அப்படின்றவர் என்ன
தபகத் இ நசீரி அப்படின்ற புத்தகத்தில் இருப்பார். அமீர் குஷ்ரு என்ன புத்தகத்தில் இருப்பார்? கிரண் உஷ் சவுத்துயின் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார். அதே மாதிரி பரணி என்ன புத்தகத்தில் இருப்பார்? தரிகி ஃபெரோஷாஹி அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார். மைத்ரக குலம் குஜராத்தில் ஒரு அரசை அதன் தலைநகரான தேஸில் நிறுவியது. அது விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறியது. அப்படின்னா வல்லபி அப்படின்ற இடத்துல வந்து அப்படின்ற மையம் தான் என்ன பண்ணுறாங்க, குஜராத்தில் நிறுவியிருக்காங்க. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவில்படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? ஆர்எஸ் சர்மா. அதாவது ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கூறி யார்? ஆர்எஸ் சர்மா அப்படின்றவர் வந்து கூறியிருக்காரு. எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் அப்படின்னா கால்டுவெல். ஸோ பாண்டியர்களின் முத்து சந்தையை முதல்ல கண்டுபிடித்தவர் யார்? கால்டுவெல். நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? பல்லவர் காலத்தில் கையாளப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து நிலம் அளப்பதற்கு அதே கொஷின் தான். அடுத்து வந்து டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்? மூலதனம் குமரகுப்தர். கூற்று மற்றும் காரணம். சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கியிருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு அதுதான் காரணம் அப்படின்றாங்க. இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாகவும் இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ரைட்டு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அதற்கான விளக்கமும் அதுதான். பிஜாப்பூரில் அடில் ஷா பேரரசு யாரால் நிறுவப்பட்டது? யூசப் அதில் ஷா அப்படின்றவளால் நிறுவப்பட்டது. காலவரிசைப்படி அடுக்கவும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வா போர். ஓகே. ரெண்டாவது வந்து இளவரசர் குஷ்ருவின் கலகம். ஓகே. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வா போர், ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சவுசா போர், மூணாவது வந்து இளவரசர் குஷ்ருவின் கலகம், நாலாவது பஞ்சாபில் பபுனி பிளேக் அப்படின்ற நோய் வந்து பரவும். ஒரு தகவல் பகுதி, அதிலிருந்து கேள்வி. ஓகே. அமீர் குஸ்ரோ தனது மக்களிடம் சுழலும் சக்கரத்தின் சூழியை விட்டு வெளியேற வேண்டாம், எப்பொழுதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலை நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும், இதனால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்ற அறிவுரை கூறியுள்ளார். இப்பாத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று, பெண்களின் கற்புக்கு கவிஞர் பாதுகாவலராக இருக்கிறார் அப்படின்றதான் சரியானதான். குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன? லோத்தல் அப்படின்றது கப்பல் கட்டும் தளம் இல்லையா, இறந்த. ஓகே. லோத் அப்படின்னா இறந்த அப்படின்றது அது பொருள். அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம். ஸோ இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டுனே இருப்பாங்க. இரும்பு, சம்டைம்ஸ் அயன் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் தகரம்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இரும்பு தான் ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தும். ஓகே நண்பர்களே, இதோட வந்து 2023ஆம் ஆண்டுக்கான மொத்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த காணொலியில் வந்து 2024ஆம் ஆண்டு இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளோட கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து அடுத்தடுத்த யூனிட் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.